என்பது தெய்வீகமானதல்ல. ஏழ்மை என்பது ஒரு சாபம் என்று வேதம் சொல்லுகிறது. தரித்திரம் என்பது ஒரு சாபம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒருபொழுதும் அதை நம்பிடாதீங்க. நீங்க அதுல இருப்பது ஒருபோதும் தேவனுடைய திட்டம் அல்ல. நீங்கள் நல்ல வீடுகளில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நன்றாய் கவனியுங்கள். வேத வசனத்துக்கு திரும்புங்கள். இல்லாமையும் தரித்திரத்தையும் பேசுறத இடங்களுக்கு போய் நிற்காதீங்க. ஏன்னா நீங்களும் எதை கேட்குறீங்களோ அதை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கு தரித்திரத்தை போதித்துட்டு இன்றைக்கு அநேகர் அவர்கள் செழிப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் செழித்திருப்பது தேவனுடைய சித்தம் என்பது வேத வசனத்தினுடைய போதனையாக இருக்கிறது. அதற்கு பிறகு ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமும். பாருங்க, இதுல ஒரு இந்த பார்வைக்கு அழகு. தேவன் ஏராளமான ஃபுட்ஸ், பல வகைகளை தேவன் மனுஷனுக்கு உருவாக்கினார். அதை பற்றி வேதம் சொல்கிறது பார்வைக்கு அழகு. அந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுதான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அழகுனாலே தப்புங்க அப்படின்ட்டு. நான் நிறைய டீனேஜர்ஸ் பசங்களுக்கு கூட்டங்கள் நடத்துறது உண்டு. அவங்ககிட்டலாம் நான் பேசும்போது சொல்லுவேன், அழகை படைத்தவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அழகுக்கு எதிரானவர் கிடையாதுங்க. அவர் 10,000ங்களில் சிறந்தவர்னு அவரை பாடிட்டு அப்புறம் அழகு தப்புனீங்கன்னு என்ன அர்த்தம்? அப்ப அழகு எது? அழகுக்கு தேவன் எதிரானவர் கிடையாது. அழகுனாலே தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பாருங்க, சில வசனங்கள்லாம் அதுக்கு எடுத்து காட்டுவாங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அப்படி இப்படின்ட்டு. வெளித்தோற்ற அழகுன்னா நீங்க நினைக்கிறது வெளித்தோற்றம் மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. அழகுன்னு சொன்னா வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் அழகா இருக்கிறத பத்தி யோசிக்கிறது. வெறும் தோற்றத்தின் அழகு மட்டும் கிடையாது. ஆனா தோற்றத்தின் அழகு தேவன் இங்க உருவாக்கினார் என்று வேதம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான. அந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. பாருங்க, நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் நீங்க போய் சாப்பிட்றதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஜோடிச்சு அந்த ஃபுட்டை அவங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக அதை அவங்க வச்சிருக்கிறத பார்க்க முடியும். இந்த பப்பாளிக்கு அதை ஒரு கட் பண்ணி அதுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதாரண தக்காளி பழம், வெள்ளரிக்காய் இதெல்லாம் அழகாக வெட்டி அதை கொண்டு வந்து முன்னாடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை களைச்சிடக்கூடாதுன்னு தோணும். பாருங்க, இந்த இவ்வளோ அழகாக களைச்சிட்டு நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதை அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. சில பழகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே அது பசியை தூண்டுது. பாருங்க, அந்த அளவிற்கு அவைகள் அருமையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் பாருங்க, பார்வைக்கு அது அழகாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் உன்னை எடுத்து வாயில் போட்டு சாப்பிடும்போது அது எப்படி இருக்கணுமா? புசிப்புக்கு நலமும். இந்த புசிப்புக்கு நலங்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அந்த அந்த உணவு வகைகளை எடுத்து வாயில் போடும்போது அப்பா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை குறித்து ஒரு என்ஜாய் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நலம், அது அவனுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கணுங்கிறதுலையும் அவர் தாட்ஃபுல்லாக இருக்கிறார். அதுலேயும் அவர் கான்சியஸாக இருக்கிறார். பாருங்க, யோவான் 10:10 ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொன்னார். அந்த பரிபூர்ணம் என்கிற அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அபண்டன்ஸ் லைஃப். அபண்டன்ஸ்ன்னு சொன்னால் ஏதோ நிறைவு மட்டும் இல்லை, நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நீங்கள் வாழ்ந்திருக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம். அதில் அதை முதலாவது ஒரு விசுவாசி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, என்னுடைய வாழ்வு தான் தேவனுடைய திட்டம், நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பது தான் கர்த்தருடைய நோக்கம், அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதுதான் கர்த்தருடைய விருப்பம் என்பதை குறித்த தெளிவு நமக்குள்ளே வர வேண்டும். அநேகருக்கு இந்த தெளிவு இல்லாமல் குழம்பி கொண்டு அலைகிறார்கள். கொஞ்சம் அப்படி சொல்றாங்களா இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி குழப்பத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, வேதவசனத்தினுடைய போதனை ரொம்ப தெளிவா இருக்கிறது. பாருங்க, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீங்க வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஏதோ உங்களுக்கு பாவ மன்னிப்பை மட்டும் அவர் கொடுக்கறதுக்காக வரல. பாருங்க, அது ஒரு நல்ல விஷயம். இயேசு என் பாவங்களெல்லாம் மறித்து இருக்கிறார், நான்
நித்தியத்திற்கு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையோடு வாழ்வது அவசியம். ஆனால் இந்த ரட்சிப்பு என்கிற அந்த வார்த்தையில, அதாவது ஜோசோ என்கிற வார்த்தை அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஜோசோ வார்த்தையில ஏதோ பாவ மன்னிப்பை பற்றி மட்டும் அங்கு சொல்லவில்லை. ரட்சிப்புல எல்லாமே அடங்கி இருக்கிறது. பாதுகாப்பு, விடுதலை, சுகம், செழிப்பு எல்லாத்தையும் அடக்கிய ஒரு கூட்டு வார்த்தை தான் அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை. அந்த ஜோசோ என்கிற பதத்தினுடைய அர்த்தம் அதுதான் பாருங்க. அது ஒரு கூட்டு வார்த்தை. ஏதோ பாவ மன்னிப்பை மட்டும் இயேசு கிறிஸ்து கொடுக்க வந்துடல. இன்னைக்கு அநேகர் அந்த விஷயங்களை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்கள் தேவனை எதற்காக நம்புகிறீர்களோ அதற்கான கிரியைகளை தான் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிக்க முடியும். இயேசு என் பாவங்களை மன்னிப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால், நித்தியத்திற்கு சொந்தக்காரராக என்னை மாற்றுகிறார், என்னை மாற்றியிருக்கிறார் என்று நம்புகிறீர்கள் என்றால் அதை மட்டும் நீங்க அனுபவிக்க முடியும். ஆனால் தேவனை செழிக்க வைக்க விரும்புகிறார். பொருளாதார ரீதியாக நான் செழித்திருப்பது கடவுளுடைய நோக்கம், கடவுளுடைய திட்டம். அதற்காக என் தரித்திரத்தை இயேசு கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். தரித்திரம் என்பது ஒரு சாபம். நான் அதுல இருக்கிறது கர்த்தருடைய திட்டம் அல்ல என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்க தரித்திரத்தின் பிடியிலிருந்து வெளியே வர முடியும். நீங்கள் அதற்கு தேவனை விசுவாசிக்கும் போது, அதற்கான வார்த்தைகளை உரிமை பாராட்டும் போது நீங்கள் தரித்திர சூழலிருந்து வெளியே வர முடியும். ஏனென்றால் தரித்திரம் ஒருபொழுதும் தேவனுடைய திட்டம் அல்ல. நான் சொன்னேன் இல்லையா, தேவன் ஒரு தரித்திரமான பூமியை மனிதனுக்கு அவர் கொடுக்கவில்லை. அவர் வளமும் செழிப்பும் எல்லா பொன் விளையிற பூமியை கொடுத்திருந்தார். பாருங்க, இடையில ஒரு ப்ராப்ளம். மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறினது நிமித்தம் இந்த உலகத்திற்குள்ளே சாபமும் தரித்திரமும் ஏழ்மையும் உள்ள வர ஆரம்பிச்சது பாருங்க. ஆனால் 2ஆம் மாதமாகிய இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். இப்படி மனிதன் இழந்து போன அந்த வாழ்வை மீட்டு தருவதற்காக தேவகுமாரனாகிய இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் இந்த பூமியில வந்தார். வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் இழந்து போனதை மீட்க அவர் ரட்சிக்க வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் மனுஷன் இழந்து போனான். இப்படி கர்த்தர் வைத்திருந்த நிறைவான வாழ்க்கையில நான் சொன்னேன் அந்த 6 பகுதி, வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் வாழ்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையை அவன் இழந்து போயிட்டான் பாருங்க. அந்த வாழ்க்கையை மீட்டு தரும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். எப்பொழுது அந்த வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும்? ஏதோ செத்தா பரலோகம் போன போறது கிடையாது. எப்பொழுது நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்பொழுது அவரை விசுவாசிக்கிறீர்கள், அப்பொழுதே இப்படிப்பட்ட பரிபூர்ணமான வாழ்க்கைக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. செழிப்பு, prosperity is your birthright. அது உங்கள் பிறப்புரிமை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாய்விட்டு சொல்லிக் கொள்ளுங்கள், நான் செழித்திருப்பது என்பது என்னுடைய பிறப்பு உரிமை என்பதை சொல்லிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தரித்திரத்திற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. தரித்திரம் தேவனுடைய திட்டம் அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அது எல்லாவற்றிலுமிருந்து மனிதனை மீட்கும் பொருளாய் தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். கல்வாரி சிலுவையில மனிதனுடைய தரித்திரம் வாழ்க்கையில் இப்படி முழுமை அடையாததற்கு என்னென்ன தடை இருந்ததோ, சாபம், பாவம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தார். உங்கள் நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பாருங்க, இந்த எல்லாவற்றிலும் வாழ்வுங்கிறது பண ரீதியாக மட்டும் நான் சொல்ல, உடல் ஆரோக்கியம், குடும்ப சமாதானம், வாழ்க்கையில வெற்றி, கையின் பிரயாசங்கள்ல வெற்றி, எல்லா ரீதியிலையும் நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களை குறித்த தேவனுடைய திட்டம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு மாறாக எந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்தாலும் அதை ஒருபொழுதும் நீங்க நம்ப அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. சங்கீதம் 35:27 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். நன்றாய் கவனிங்கள். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். கர்த்தர் யாருங்க? சுகத்தை விரும்புகிறவர். அவர் தான் உங்களுடைய தேவன். உங்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தமது ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவீர்கள். எப்போதும் எதை பேசணும்? கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக இந்த வியாதியை அனுப்பியிருக்காருன்னு தெரியல பிரதர். இதை தான் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர்கிட்ட எந்த வியாதியும் வர்றதில்லைங்க. இப்போ கர்த்தர்கிட்ட வியாதி வருதுன்னு உண்மைனா அப்புறம் எதுக்கு சுகமாகிறதுக்காக ஜெபம் பண்ணுறீங்க?
கவனிக்கிறீங்களா? கத்தர்ட்டு தான் வியாதி வந்தது, கத்தர் தான் ட்ரீட்மெண்ட் பண்றாருன்னா அப்புறம் எதுக்கு சுகத்துக்காக போய் ஜெபம் பண்ணணும்? சிலர் சொல்றதெல்லாம் என்ன, அவர் ஏதோ பாடம் நடத்துறாரு பிரதர் இது மூலமாலாம். பாருங்க, அதெல்லாம் பத்தி நான் விரிவா பேச இருக்கிறேன். கத்தர் அப்படிலாம் பாடம் நடத்த மாட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமளே நம்முடைய பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு நாளும் பாடம் நடத்துறது இல்லை. இந்தா இந்த கேன்சரை வச்சுக்கோ, இந்தா இந்த ஜுரம் உனக்கு வச்சுக்கோ, இது மூலம் நீ ஏதாவது படிச்சுக்கோ அப்படின்னு நாம சொல்லுவோமா? பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீர்கள். பரமபிதா உங்களிலும் அதிக மேன்மையானவர் அல்லவா? தேவனை குறித்து, தேவனுடைய உள்ளத்தை குறித்த குழப்பம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு என்கிற அந்த வளர்ச்சி பெற்ற சபைக்கே அவர் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா அதை புரிஞ்சுக்கலன்னா பிரச்சனை தான். பாருங்க, வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய எண்ணம் என்ன, என்னை குறித்து கர்த்தர் என்ன நினைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் சுகத்தை விரும்புகிற கர்த்தர். அங்கு ப்ராஸ்பரிட்டி என்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. செழிப்பு, கர்த்தர் அதுல செழிப்பு என்கிற வார்த்தை வருகிறது. அதற்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டினா வெறும் பணம் மட்டும் கிடையாது. பாருங்க, அதுல பொருளாதார செழிப்பு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, எல்லா நிலையிலும் வாழ்வு. அதான் ப்ராஸ்பரிட்டி. அப்போ அதுதான் உங்களை குறித்த கர்த்தருடைய விருப்பம். அதை தான் கர்த்தர் விரும்புகிறார் உங்களை குறித்து. நீங்க உங்கள் செழிப்பை அவர் விரும்புகிறார், உங்கள் சுகத்தை அவர் விரும்புகிறார். இப்போ என்னன்னா, நாம் அதை எடுத்து அப்படி விரும்புகிறது இல்லை. வாழ்க்கையில எப்படி காரியங்கள் நடக்கிறது? வேதம் சொல்லுகிறது, இருவர் ஒருமனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடக்க கூடுமோ? கர்த்தர் விரும்புறாங்க நீங்க சுகமா இருக்கணும்னு, கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் செழித்து இருக்க வேண்டும் என்று. ஆனால் இப்படி கர்த்தர் விரும்புறதுனால அது நடந்துறது இல்லை. பாருங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் என்ன விரும்புறாரோ அது தானா நடக்குங்க. சில பேருக்கு கர்த்தர் என்ன விரும்புறாருன்னே தெரியறது இல்லை. இது பெரிய பிரச்சனை. பாருங்க, எல்லாம் தானா நடக்கிறதா இருந்தா எல்லாம் நல்லா இருந்திருக்குமே. கர்த்தர் ஏன்னா நன்மையை தான் விரும்புகிறார். உங்க வாழ்க்கை எல்லா நிதியிலும் நீங்க வாழ்ந்திருக்கிறதா விரும்புகிறார். ஆனா அது தானா நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி தரித்திரம் இந்த உலகத்துல இருக்க முடியாது. எல்லாம் செழித்திருப்போம், எல்லாருமே நன்றாக தான் இருப்போம். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்திருப்பது தான் தேவனுடைய திட்டம். பாருங்க, கர்த்தர் நினைக்கிறது எப்படி தானா நடந்துறது இல்லை. பாருங்க, அதை இந்த பூமியிலே ஒரு மனிதன் அதை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அவன் இந்த பூமியில அதை நடப்பிக்க வேண்டும். அப்படிதான் கர்த்தருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேறுகிறது. நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அதனாலதான் இயேசு சொன்னார், பரலோகத்திலே ஆண்டவருடைய சித்தம், உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தமும் இல்லை, இந்த பூமியில செய்யப்படலன்னு அர்த்தம். அதான் அங்கு செய்யப்படுகிறது போல இங்கு செய்யப்படுவதாக. இங்க செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தா நடக்கிறதெல்லாம் அங்க உம்ம சித்தம் நடக்கிற மாதிரி தான் அங்க எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிடல இயேசு. இங்க நடக்கல. ஏன்னா இங்க தேவனுடைய சித்தத்துக்கு மாறான காரியங்கள் இங்க இருக்குது. தரித்திரம், வியாதி, பிரச்சனைகள், பாவ பிரச்சனைகள், கொடுமைகள், பல ரீதியில மனிதன் வாழ்வை இழந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்போ இந்த பரலோகத்துல என்ன சித்தம் இருக்கிறது? வாழ்வு, செழிப்பு, ஆரோக்கியம், நிறைவு. அது இங்கு நிறைவேறும்படி இயேசு ஜெபிக்க சொன்னார். நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் கர்த்தர் சித்தம் நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய சித்தத்தை ஒரு மனிதன் விரும்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சுகத்தை விரும்புகிறார் உங்களுக்காக, நீங்கள் அதை விரும்ப வேண்டும் ஆழமாக. அதை நீங்கள் விரும்பும் பொழுது, அதை விசுவாசிக்கும் போது, என்னுடைய சுகம்தான் கர்த்தருடைய விருப்பம், என்னுடைய செழிப்பு தான் கர்த்தருடைய விருப்பம் என்று நீங்கள் அதை விரும்பும் போது, அதற்காக கர்த்தரை நம்பும் போது உங்கள் வாழ்க்கையில உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நல்லா கவனிங்க, இப்போ நீங்கள் நானும் ஊழியக்காரங்க கிடையாது, நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள். பழைய உடன்படிக்கையில ஊழியக்காரருடைய சுகத்தையே கர்த்தர் விரும்பினான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் அதிலும் அதிகமாக உங்கள் சுகத்தை, உங்கள் வாழ்வை, உங்கள் செழிப்பை அவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் விரும்புகிறதை உங்கள் நோக்கமாக்குங்கள், அதை உங்கள் லட்சியமா ஆக்குங்க. நான் செழித்திருப்பேன், எல்லா ரீதியிலையும் நான் வாழ்ந்திருக்க போறேன், ஏன்னா எனக்கு வாழ்வு உண்டாக்கும்படி ஒரு கல்வாரி சிலுவையில தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று நம்ப ஆரம்பியுங்கள்.
உங்களுக்கு வாழ்வே இல்லை, வாழ வழியே இல்லை என்கிற நிலையில ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்கள் உங்கள் வாழ்வை ஒரு தேவன் விரும்புகிறார். உங்களுக்கே உங்க வாழ்வு வெறுத்து கஷ்டமா போயிருந்தா கூட நீங்க வாழ்ந்திருக்கும்படி நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள். அப்படி உங்கள் வாழ்வை ஒரு தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அவரிடத்தில் வாருங்கள், அவரோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவரை இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ப ஆரம்பியுங்கள். உங்கள் சூழ்நிலை சொல்வதையும், உங்களுடைய மூளை சொல்வதையும், உங்கள் சுற்று வட்டாரங்கள் சொல்வதையும் நம்பாம எழுதப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர், அதிலே அவர் மகிமைப்படுகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரின் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுகத்தை, நம்முடைய சுகத்திலே தான் கர்த்தர் மகிமைப்படுகிறார். நம்முடைய வியாதியிலே அல்ல, நம்முடைய தரித்திரத்தில் அல்ல, நம்முடைய சுகத்தில் அவர் மகிமைப்படுகிற கர்த்தர். நீங்க கர்த்தர் எப்படி மகிமைப்பட முடியும்? கையை உயர்த்தி மகிமைப்படுவதாக சொல்றதுனால கிடையாது. நீங்க இப்படி வாழும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். உங்கள் வாழ்க்கை இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் நீங்கள் நிரம்பி ஒழிய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, அப்போ இதிலே ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த கர்த்தருடைய நோக்கங்களை குறித்த குழப்பம் மக்களுடைய மனதில் இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகர் பாருங்க, இந்த ஜெபத்துல கூட இது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. தேவனுடைய நோக்கங்களை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்முடைய ஜெபம் கூட ஒரு வெற்றிகரமான ஜெபமாக அமைய முடியும். 1 யோவான் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நல்லா கவனிங்க. எது ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வேதம் இங்கு சொல்கிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே அவருடைய சித்தம் என்னங்கிறத ஒரு ஆள் விளங்கிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, என்ன பொதுவாக ஜனங்கள் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அவருக்கு என்ன சித்தமோ அது நடக்கட்டும். ஜெபம் பண்ணியிருக்கோயா, இனிமேல் கர்த்தருக்கு என்ன சித்தமோ பார்க்கலாம். இதான் இன்னைக்கு அநேகர் பண்ணுற விஷயம். ஆனால் வேத வசனத்தை நல்லா கவனிங்க. நான் ஏதோ தலக்க மாற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தலக்க மாற்றி புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நல்லா அவங்க வேதத்தை திறந்து பாருங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே தேவனுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த அந்த அறிவு தான் ஜெபத்தில் நமக்கு தைரியத்தை தருகிறது. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கேட்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என்பதற்கு பிறகுதான் ஜெபமே ஆரம்பிக்கிறது. அதனால தான் எப்போதுமே ஜெபம் தான் எல்லா ரீதியிலையும் நமக்கு வெற்றியை கொண்டு வரணும்னு நினச்சிடக்கூடாது. ஜெபமே ஜெயம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? பாருங்க, அதில் எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் வேத வார்த்தைகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு வெற்றிகரமான ஜெபமாக ஒருபோதும் அமைய முடியாது. அது ஒரு வெற்றிகரமான பதிலை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சேயா. ஒருத்தர் சொல்றார், பல்லுல நான் பச்சை தண்ணி கூட படாத அளவுக்கு நான் இருந்தேன், எச்ச கூட நான் முழு